இன்னைக்கு இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்க்க போறீங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆசைப்படுற கோடிக்கணக்கான பணம், நீங்க ஆசைப்படுற அந்த சொகுசான வாழ்க்கை, இல்ல நீங்க உருகி உருகி காதலிச்ச அந்த நபரா கூட இருக்கலாம். இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இந்த செகண்டே உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா வெறும் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது. ஏன் இந்த முரண்பாடு? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஏன் இன்னும் உங்கள் கைக்கு வந்து சேரலை? நடுவில் என்ன தான் நடக்குது? பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மாயை இந்த டைம் டிலே, அதாவது நேர தாமதம் தான். நம்ம பல பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம், அப்புறம் ஏன் இன்னும் நடக்கலைன்னு காத்துக்கிட்டே இருப்போம். அந்த வெயிட்டிங் ஜோனுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஏன் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன வைப்ரேஷன் அனுப்புகிறோம் தெரியுமா? என்கிட்ட அது இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சிக்னலை தான் அனுப்புகிறோம். ஆனால் குவாண்டம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த தீவிரமாக யோசிக்கும் போதே உங்களுக்கான ஒரு பேரல் ரியாலிட்டி உருவாகிடுது. ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த தற்போதைய நிலையிலிருந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு பேர் தான் பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட். இந்த பாலத்தில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, நடுவில் வர சோதனைகளை எப்படி முறியடிக்கிறது, இதை பற்றி உலகத்தில் இருக்கிற டாப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொன்ன அந்த ரகசியங்களையும் சயின்டிஃபிக் ஆதாரங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் லைஃபே மாறப்போகுது. நோட்ஸ் எடுக்க ரெடியாக இருங்க. சரி, நான் சொன்னதை ஏதோ ஒரு மேஜிக் கதைன்னு நினச்சிடாதீங்க. இதை சயின்டிஃபிக்காக பார்ப்போம். மாடர்ன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு எலக்ட்ரான் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு எலக்ட்ரான் ஒரு நேரத்தில் பல இடங்கள்ல மல்டிபிள் ஃப்ரீக்வன்சியாக இருக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷன் அதை உற்று கவனிக்கும் போது தான் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ரியாலிட்டியாக மாறுது. இதை தான் ஜோ டிஸ்போன்ஸா போன்ற விஞ்ஞானிகள் கொலாப்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிள் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது ஏழையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பணக்காரனாக இருக்கிற இன்னொரு வேர்ஷன் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் எப்போ உங்கள் எண்ணங்களை மாற்றி அந்த பணக்கார வெர்ஷனோட வைப்ரேஷனல் ஷிஃப்ட், அதாவது அதிர்வெண்களுக்கு மாறுறீங்களோ, அப்போது அந்த ரியாலிட்டி உங்கள் நிஜ வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆப்ரஹாம் ஹிக்ஸ் இதை வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு எனர்ஜி சுழல். நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே அந்த சுழலுக்குள்ளே ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கோபத்திலேயோ பயத்திலேயோ சந்தேகத்திலேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சூழலுக்கு வெளியே இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அது ஏற்கனவே நடந்துடுச்சு, என் கைக்கு வந்திருக்குன்னு மனசார நம்பி ரிலாக்ஸாக இருக்கணும். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நானுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த மென்டல் ஷிஃப்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட், நிகழ்வுகளின் பாலம். நெவில் கார்டர் எழுதின இந்த தியரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் விடை தரும். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு தெளிவான கோரிக்கை வைக்கிறீங்க, எனக்கு மாதம் 1,00,000 சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை வேணும். உடனே இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த வேலையை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கான ஒரு பாலத்தை கட்ட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பாலம் வழியாக நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? திடீர்னு நீங்கள் இப்போ பார்க்குற வேலையிலேருந்து ஆஃபீஸில் உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. சில டைம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் உங்களை விட்டு சண்டை போட்டு போயிடுவாங்க. இல்லை உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆகும், கையில் இருக்கிற காசு கரையும். இந்த மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம், என்ன இது எல்லாம் தப்பாக நடந்துட்டுருக்கு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பொய் அப்படின்னு நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் பிரபஞ்சத்தோட பிளானை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அந்த 1,00,000 ரூபாய் வேலைக்காக உங்களை தயாரானவராக மாற்றிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத பழைய கதவுகளை மூடுது, தேவையில்லாத மனிதர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு துரத்துது, உங்களுக்கு சில கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா பழைய குப்பையான மைண்ட் செட்டோட நீங்கள் புது இடத்துக்கு போக முடியாது. இந்த பாலத்தில் உங்களுக்கு நடக்கிற அத்தனை கஷ்டங்களுமே உங்களை பக்குவப்படுத்துகிற ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மட்டும்தான். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இது ஒரு தவறான சந்தேகம்னு கூட சொல்லலாம். சிஸ்டர், நான் சும்மாவே வீட்டில் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணால் பிரபஞ்சம் என் தலைமாட்டில் பணமூட்டையை கொண்டு வந்து கொட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் ஆர் ரைட்டிங் யுவர் ஃபியூச்சர். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பங்களா வீடு வேணும்னு உங்கள் எதிர்காலத்தை டிசைன் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் சரின்னு சொல்லி அதுக்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிமெண்ட் பூசி செங்கல் வச்சு அந்த வீட்டை கட்ட வேண்டியது உங்களுடைய உழைப்புனால மட்டும்தான், அதாவது உங்களோட ஹார்ட் ஒர்க்னால.
சிம்பிளாக சொல்லப்போனால் வாழ்க்கையே ஒரு பெரிய வீடியோ கேம் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. இந்த கேமில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த கேமில் உங்களுக்காக ஒரு புது மேப் அன்லாக் ஆகும். ஆனால் அந்த மேப்குள்ளே போய் மிஷன்களை முடித்து எனிமிகளை அடித்து லெவலப் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. பிரபஞ்சம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும், ஆனால் எஃபர்ட் உங்களுடையதாக தான் இருக்கணும். இப்போ உங்கள் லைஃபே இன்றைக்கே மாற்றக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டூல் தரேன். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை எது தெரியுமா? நான், அதாவது ஐஎம். நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நல்லது கெட்டது ஜோக்கு சீரியஸ் எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்கள் வாயால் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு கட்டளையாக ஒரு கமெண்டாக எடுத்துக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு துரதிர்ஷ்டம் அதிகம், நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓஹோ இவன் இன்னும் வேஸ்ட்டாக தான் இருக்க ஆசைப்படுறான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை இன்னும் துரதிர்ஷ்டசாலியாக மாற்றிடும். இதே மாற்றி போடுங்க. ஐ எம் லக்ஸூரியஸ், ஐ எம் விக்டோரியஸ், ஐ எம் ரிச், ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் பிரெயினில் இருக்கிற நியூரான்கள் புதுசாக ஆக்டிவேட் ஆகி உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி மாற்றும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வைப்ரேஷனை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் ஒரு பில்லியனராக ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அரசாங்கத்தை குறை சொல்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்க, இல்லை அடுத்தவங்களை பற்றி குத்தம் பேசுகிறவங்க, இவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே மாறாது உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் யூ ஹாவ் டு பி இன் த மிடில் ஆஃப் பில்லியனர்ஸ் ஆர் மில்லியனர்ஸ். இன்கேஸ் உங்களால் ஒரு பில்லியனர் கூட மில்லியனர் கூட பழக முடியாது, அவங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களோட புத்தகங்கள், அவங்களோட பாட்காஸ்ட்டு, அவங்களோட வீடியோக்களை கேட்டு உங்கள் வைப்ரேஷனை மாற்றுங்க. ஓகேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்ற உண்மையிலேயே சீரியஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக ஒரு 30 நாட்கள் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் தெளிவாக எழுதணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரியில் எழுதுங்க. எனக்கு 100 crores பணம் வேணும், அதுவும் இந்த தேதியில் வேணும், இந்த இயர்க்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. பயத்தை விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போது தடைகள் வந்தால் என்னுடைய யூனிவர்ஸ் எனக்காக ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்குன்னு நம்பி தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வார்த்தைகளை மாற்றுங்க. இனிமேல் ஐஎம்க்கு அப்புறம் எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. ரூமி ஒரு சூப்பரான கோட் ஒன்று சொல்லியிருக்காரு, வாட் யூஆர் சீக்கிங் இஸ் ஆல்ரெடி சீக்கிங் யூ. நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடிட்டு தான் இருக்குது. உங்களுக்கான பாலம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட கிரியேட்டர். இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை பார்த்து உங்களால் அவங்களோட லைஃபுமே மாறட்டும். எவ்வளோ நல்லா இருக்கும்ல அது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சின்னதாக லைக் கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன 30 days சேலஞ்சை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு ஐ எம் கிரியேட்டிங் மை ஃபியூச்சர்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் சேலஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.